சொப்பா ஒரே வேலை, காலையில இருந்து நைட் வரை வேலை தான். உங்க பொண்டாடி இறந்ததுல இருந்து ஒரே கஷ்டம் தான். ஒரு பையனை வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஒரு பையன் எங்க போனா? சரி பையன் வந்துட்டான், அவனுக்கு ஏதாவது ரெடி பண்ணிருக்கோம். மாவு அப்பாவை பத்தி திங்க் பண்ணி நமக்கு எப்போ ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இந்த அப்பாவை பாருங்க, காலத்தை ஏதோ ஒண்ணு சமைக்கணும், அதுக்கப்புறம் மாவு அரைக்கணும், துணி துவைக்கணும், வீடு பறக்கணும், ஒரே வேலை. இங்க நம்ம அப்பா தனியா இருக்கனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்காரு. அதுக்காக நம்ம அப்பாவோட வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியா கேட்க நம்ம எதா பண்ணணும். இப்போ சோசியல் மீடியா நிறைய ஆப்ஷன் இருக்கு. அப்பாவுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம பொண்ணு தான் பார்க்க முடியாது. சரி, அப்பாவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது திங்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு நெட்ல பார்ப்போம். மாவு போட்டாலே நமக்கு இட்லி வந்துருமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? கிரைண்டர்ல மாவு போட்டு வந்து இட்லி வந்துருமா? தெரியுமா? இங்க யாருக்கும் தெரியல. நீங்களே என்ன அப்டேட்டே ஆகல. சரி, ஓகே, அடுத்தது பார்ப்போம். நம்ம எப்படி துணி போச்சு போச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம துணி வைக்கிறதே அவருக்கு பெரிய வேலையா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிஷின் கிடைக்கிறான் பார்ப்போம். வாஷிங் மிஷினா? அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நாளோடையும் போட்டுக்கலாம், மடியோடையும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பர் மிஷினா இருக்கு. இதே மாதிரி ஒரு மிஷினை நம்ம அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும். சரி, இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கடை கிடைக்கிறான் முதல்ல நம்ம அப்பா கிட்ட போய் சொல்லணும். அப்பா கிட்ட பிடிச்சிருந்தா இன்னைக்கே நம்ம ஆர்டர் போட்டு வாங்க போறோம். அப்பா அப்பா இங்க வாங்க. என்ன பாருங்க, மிஷின் பார்த்திருக்கேன். அந்த மிஷினை பாருங்க, இதுல மாவு போட்டாலே நமக்கு இட்லி வந்துருமா? என்ன வேணும் சொல்ற? இந்த பாருங்க பாருங்க, கிளியரா பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க இந்த மிஷின். ஆமா, எங்க கிடைக்கும்? இது இந்தியால பஜார்ல போட்டுருக்கு. நம்ம போய் பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க. அப்பா, இந்த மிஷின் தேடி தேடி நம்ம அழிஞ்சுட்டே இருக்கோம். இங்க இருக்க மக்கள் யாருக்குமே இந்த மிஷினை பத்தி தெரியவே மாட்டேங்குது. அந்த ஒரு தம்பி அழகாக போன விளையாடிட்டு இருக்கான். அந்த தம்பிட்ட மாதிரி கேட்டு பாத்துருக்கீங்களா? எங்க அப்பா இருக்காங்களா, காலையில எழுப்புனதுமே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க, துணி வைக்கிறாங்க, மாவு அரைக்கிறாங்க. எங்க அப்பாவோட வேலையை வந்து ஈஸியாக கண்டி இந்த மிஷின் இந்த மிஷின் இந்த மிஷினை தான் நான் ஊருக்குள்ளா தேடிட்டு இருக்கேன். உங்களால யாருக்காவது இந்த மிஷின் தெரியுமா? தெரியாதா? இங்க யாருக்குமே தெரியாது. சரி, இந்த தங்கச்சியை கேட்டு தங்கச்சி எங்க அப்பா இருக்கவங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ரொம்ப செஞ்சு கஷ்டப்படுறாங்க. எங்க அம்மா வேற இறந்து போனவங்க வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வேலை ஈஸியா இருக்கு. இந்த மிஷின் எவ்வளவு அழகான மிஷின். இந்த மிஷின் தான் நாங்க தேடி இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? அவங்க நீங்களுக்கு தெரியல. அப்பா அப்பா அண்ணா பாருங்க, அந்த கடையில நல்ல ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி, நம்ம அங்க போய் பார்ப்போமா? வணக்கம். தரம் நிரந்தரம் நம்பிக்கை, அதுதான் நமது பாபுஜி ஸ்டோர்ஸ். அந்த காலம் வசந்தன் காலம், இந்த காலம் இது 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 நமது பாபுஜி ஸ்டோர்ஸின் காலம். இங்க உங்களுக்காக 50% ஆஃபர்லாம் இருக்கு. எல்லாரும் வாங்க, வந்து பொருட்களை வெளியிட்டு போறேன். 50% ஆஃபரா? 10,000 பொருள் எடுத்தா 5,000, 5,000 பொருள் எடுத்தா 2,500. அப்ப 1000 பொருள் எடுத்தா எவ்வளவு ரூபா? இல்ல, உங்களுக்கு கணக்கே தெரியல. 1000 பொருள் எடுத்தா 500. சரி, அப்ப அந்த கடையை போய் பார்ப்போமா? வந்துச்சு, வாங்க வாங்க வாங்க. என்ன சேட்டு கடையா இருக்கு? நம்மளுக்கு ஏமாத்துற விடாது. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். நம்ம கிட்ட எல்லாமே பிராண்டட் சார். நம்ம ஸ்டோர் இருக்கு, பாபுஜி ஸ்டோர். பாபுஜி ஸ்டோர் இந்த ஏரியாவே ரொம்ப ஃபேமஸான ஸ்டோர் பாபுஜி ஸ்டோர். ஏன் ஸ்டோருக்கு குவாலிட்டியே இல்லை சார்? எதுவுமே குவாலிட்டி பாருங்க. நம்ம இதில் ரொம்ப டாப் பிராண்ட் தான் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே ஜெர்மன், லண்டன், அங்க இங்க ஐஸ்லாண்ட், அங்க இருந்தா நாங்க கொண்டு வந்து அவ்வளவு தெரியாத நீங்க? ஆமா சார், எங்க கிட்ட ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே சூப்பர் பிராண்ட் இருக்கு. நீங்க வந்து பாருங்களேன். எனக்கு இப்ப என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை, எங்க அப்பா இருக்காங்களா, எங்க அப்பா
காலம் ஃபுல்லா தனியாவே இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துதான் என்னால கட்டி வைக்க முடியாது. ஆனா இவர் காலத்துல நம்ம சமைக்காரு, துவைக்காரு, தூக்காரு, இந்த வேலையெல்லாம் ஈஸியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிஷின் வாங்கணும். அதுக்கு அந்த இந்த மிஷின், இந்த மிஷினை தான் நான் ஊருக்குள்ளா தேடிட்டு இருக்கேன். இது வந்து டோப் மாடல் பிராண்ட் சார். இந்த மிஷின் வந்து இப்போ மேனுபேக்சர் இப்போ ஃபீல்டுக்கே வந்துருக்கு. ஆனா இந்த மிஷின்ல நிறைய இருக்கு, இந்த டைப் நிறைய இருக்கு சார். நீங்க எல்லாம் செக் பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு இந்த மிஷினை பத்தி எல்லாம் ரொம்ப தெரியல. நான் ஃபர்ஸ்ட் இந்த மிஷினை வாங்க வந்திருக்கேன். ஆனா வந்து என்ன செஞ்சா நீங்க சொல்லுங்க சார். நாங்க இருக்கோம் சார், நாங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் டாப் பிராண்ட் தான் இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து எப்படி இந்த மிஷின் பார்க்கதான் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆனா இந்த மிஷினோட வேலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது பாத்துருங்க சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. ஆமா சார், நான் கொஞ்சம் இளமையா இருக்கு. அது எங்க அம்மா எனக்கு சாப்பாடுனால எனக்கு கொஞ்சம் இளமையா தெரியும். ஆனா விஷயம் என்னன்னா, என் கொண்டாடி எனக்கு அப்பப்போ சண்டை வந்துடும். அப்படியா? ஆமா சார், என்ன கொண்டாட குட்டி எடுத்து அடிச்சிருவோம். அடிச்சு என்ன பாருங்க, இந்த சைடுல ஒரு தலைமையில இருக்கு, அதெல்லாம் ஒரே பெரிய தலைமை இருக்கு. ஆமா சார், நான் கண்ணாடி போட்டா கலவட்டுட்டே இருப்பாரு சார். நீங்க இங்க வாங்க சார். கதை மறந்து சார், தயவுசெய்து வாங்க, நான் சொன்னது கேட்கணும். ரெண்டாவது அதை அடிச்ச உடனே கண்ணாடி போட காரணமே தான். அதுக்கப்புறம் யோசி, இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தா நம்ம அடியாவது பிரச்சனை இருக்கு. இந்த மிஷின்ல போட்டு மாவரைச்சு இட்லி சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குது சார். தாங்க முடியுமா? ஆமா சார், தலைவலி தூக்கிட்டு வந்து வச்சு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி மிஷின் தேவையா தேவையாதா சார்? மிஷின் பார்க்கதான் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இட்டு போயிருக்கு சார். அது வந்து எப்படின்னா, இப்ப அந்த கொரோனா காலத்துல அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சிருந்தோம். அதனால அப்படி கொஞ்சம் இருக்கு. லைட்டை தொடச்சு விட்டா தெரியும். ஓகே ஓகே, எனக்கு மிஷின் நல்ல வேலை செய்யும். சரியா? சரி சார், இந்த மிஷினை பத்தி நீங்க சொல்லுங்க. இது என்ன பண்ணும், என்ன பண்ணாது சார்? இது எல்லாமே பண்ணும். இப்ப பாருங்க, ஒரு டிராவல் பாருங்க, இந்த மிஷினை இப்படிதான் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. அதுபாட்டுக்கு உங்களுக்கு சூப்பர் அரிசியோ உளுந்து அழகா மாவு இருக்கும். மாவு இருக்கு சார். இந்த லெவல்ல எங்கிருக்க மிஷின் பார்க்க முடியாது. இந்த ஏரியால நம்ம கடையில மட்டும்தான் இருக்கு, நம்ம பாபுஜி ஸ்டோர்ல மட்டும்தான் இருக்கு. எப்படி சார் இந்த மிஷின்ல நம்ம இட்லி சொல்லலாமா, தோசை சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், வடை, பொங்கல் எல்லாமே இதுவே சொல்லி. அப்படியா? அப்ப இந்த மிஷின் வந்து எங்களுக்கு இதை பார்சல் பண்ணுங்க. கண்டிப்பா பார்சல் சார். இது ஸ்லோவா வருது, ஆனா இதோட ஸ்பீடா வரும். அப்படியா சார்? இங்க வாங்க, இங்க வாங்க. இங்க ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு. இது வாஷிங் மிஷினா? சைடு ஃப்ரண்ட் எனக்கு வாஷிங் மிஷின் பத்தி ரொம்ப தெரியாது. இங்க பாருங்க, உங்க அப்பா வந்து ஒத்தையிலதான் இருக்காரு. இப்போ இந்த காதை பிடிச்சிட்டு இருக்குன்னா அது கூட பாட்டுக்குள்ள பாடும். அப்படியா? ஜானி ஜானி பாத்தீங்களா எப்படி ஒத்தையில இருக்காரா? நேரம் போறதுக்கு பாட்டுக்குள்ள பாடும். இது நல்லா இருக்கு. எப்படி நல்ல வாஷிங் மிஷினா? இது பாருங்க, இதான் ஃப்ரண்ட் டோர் ஃப்ரிட்ஜ். இப்போ இந்த கையை தூக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுது? ஃப்ரிட்ஜ் ஓபன். அப்படியா? என்ன பண்ணலாம் டெக்னாலஜி? எனக்கு ஃப்ரிட்ஜ்னாலே முதல்ல என்னன்னு தெரியாது. இந்த ஃப்ரிட்ஜை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணா நீங்க சொல்லுங்க. நம்ம எந்த காய்கறி கேடி குழம்பு நேத்து வச்ச மீன் குழம்பு சொந்த கேட்டீங்களா? நம்ம காய்கறி உள்ள வச்சாலே நமக்கு குழம்பு கிடைச்சிருமா? பாத்துருங்க, காய்கறி உள்ள வச்சா என்ன கிடைக்கும்? குழம்பு கிடைக்கும். இது இருக்க யாருக்குமே தெரியாது. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா? உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஆனா உங்களுக்கு தெரியாதுல்ல சார். சார் சார் ஒரு நிமிஷம் இல்ல, இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன உங்களுக்கு தெரியுமா? நீ சொன்னாதானே தெரியும் சார். நான் சொல்ல கேளுங்க, இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஐஸ்லாண்ட் கூட அது கொண்டு வந்து வச்சிருக்கோம். பார்த்தா ஏதோ திருவிடிச்ச ஃப்ரிட்ஜ் மாதிரி பாருங்க சார். ஃப்ரிட்ஜை பாருங்க, கலப்பல நல்லா இருக்குதா? இதுக்குள்ள நீங்க சாப்பாடு வச்சா 10 வருஷம் கழிச்சா அதே மாதிரி சூப்பரா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அப்போ ஒரு நல்ல ஐடியா இருக்குப்பா. நம்ம ஒரு நாள் சமைச்சு 10 வருஷத்துக்கு சேர்த்து வச்சிடலாம். ஆமா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாகர்கோவில் நாங்க ஒரு டெலிவரி கொடுத்துருக்கோம். இந்த ஜென்சி பஸ் சீட்டு மூலம் இருக்க தெரியுமா? வீட்டுக்கு நாங்க டெலிவரி கொடுத்துருக்கோம். அவங்க ரொம்ப ஃபேமஸான ஆட்களா சார். உருட்டு ரொம்ப உருட்டுவாங்களே சார். அவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறதுக்காக எங்க ஃப்ரிட்ஜ் தான். அப்படியா? அப்ப இந்த ஃப்ரிட்ஜ்ல எங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. எப்பவுமே தரம், நம்பிக்கை, நியாயம், இதுதான் எங்க கல்யாணம். நல்லாதான் இருக்கு. நான் இது மேல பெண்டா கொஞ்சம் நேம் வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கேன் சார். எங்க பாபுஜி பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து எங்க இருந்து இருக்கிற குஜராத்ல இருந்து வந்திருக்காரு. குஜராத் அங்க ரொம்ப ஃபேமஸான ஆளு. சரி, நீங்க இந்த விஷயம் பத்தி யாருமே எனக்கு சொல்லல. இந்த விஷயம் யாருமா யாராதா? சார் சார் சார், அது பார்க்கவே சின்னதா இருக்கும், ஆனா அது பெரிய பயங்கரமான வேலையெல்லாம் செய்யும். அதுதான் மிக்சி, நவீன மிக்சி.
நவீன மிக்சியா எப்படி பார்த்தா 1950 வந்தது மாதிரி இருக்கு. நவீன ஊரை ஏமாத்துறீங்களா ஐயா? இப்படி கால அமுக்கினா போதும், இப்படி தரவேறா எப்படி அமுக்கணும், எப்படி டெக்னாலஜி உடச்சிடாதீங்க. அப்படியா சார்? இப்போ வேலையில ஒரே ஒரு மிக்சி தான் தயார் பண்ணிருக்காங்க, அது உங்களுக்கு ஸ்பெஷல். அப்பா இது நமக்கு ஸ்பெஷலா பண்ண மிக்சிப்பா, இது நமக்கு வேணுமா வேண்டாமா? மோனா இது யூஸ் ஆகுமான்னு தெரியல, ரொம்ப குட்டியா இருக்கு சார். பார்க்கதான் அப்படி இருக்கு, குட்டியா இருக்கு. கட்டுக்கு சிறுத்தாலும் காரக்குறையா கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி அந்த மிக்சி நல்ல வேலை செய்யும் சார். வாங்கிட்டு போங்க. என்ன அந்த மிக்சி வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஃப்ரெண்ட்ல வச்சுக்கோங்க, போட்டு ஆப்ரேட் பண்ணி எல்லா மிக்சியும் யாருக்குமே மிக்சினா என்னன்னு தெரியாதா? இதுக்குதான் நீங்க மிக்சியை பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி மிக்சியை பார்த்திருக்கீங்களா சார்? யாருமே பார்த்திருக்க அதான் சொன்னோம்னா மொதல் மிக்சி இதான், ஃபர்ஸ்ட் மாடல் இதான். அழகா மிக்சில எல்லா ஒர்க்குமே போனது போல இருக்கு, கலந்து போயிடும் போல இருக்கு சார். இல்ல சார், இது அசம்பிள் பண்ணது ஹேண்ட்மேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரோல் ஸ்டைல் ஸ்டார் அதே மாதிரி ஸ்பெஷல் ஆனது, கையால உருவாக்க மிக்சி எவ்வளவு ஸ்பெஷலா? ஆமா ஆமா, நம்பலாமா? பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. தரம், நம்பிக்கை, நியாயம், இதுதான் பேசுறாங்க. சரி, அவங்க வேற சிரிக்கிறாங்க. சில நேரம் உட்கார்ந்து இருக்காரு, அவர்தான் சேட்டுஜியா இருப்பாரு. சொல்லுவது சொல்லுவாரு. சரி சார், எங்களுக்கு இந்த 4 மிஷினுமே வேணும். அதை வந்து எவ்வளவு கம்மி ரேட்டுக்கு நீங்க கொடுக்க முடியுமோ அதான் விட ஒரு 10% கம்மியா நீங்க கொடுங்க. पैसा कितना है? साथी बोलिए क्या कितना को देना पड़ेगा इसको? என்ன வேணும் சார்? இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா இந்த இது பேர் கிரைண்டர். இந்த கிரைண்டர் ஒண்ணு வேணுமா? மிக்சி, கிரைண்டர் எல்லாமே வேணுமா சார்? ஒரு 25, 10, 45, ஒரு 75,000. என்னது 75? சார் ரேட் அப்படி இருக்கு, ஒர்க் அவ்வளவுக்கு இருக்கு, அதெல்லாம் கட்டுப்படியாகுது. வாங்க நம்ம வேற இது ஃபைனல் ரேட்கள். இது நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குறது, உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நிறைய இருக்கு சார். வாங்க ராஜ்கிட்ட பேசலாம். அப்ப உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 74,999 கொடுக்க மாட்டாங்க. நமது பாபுஜி ஸ்டோர்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இங்க யாருக்கும் கணக்கும் தெரியாது, மேக்ஸும் தெரியாது. ஆனா சரி, ஏதோ நமக்கு கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கிறதுனால அவர் சொல்றது உடனே புரிஞ்சுட்டு. நீங்க ரொம்ப அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு. பார்த்தாலே தெரியும் சார், எல்லாரும் நீங்க புத்திசாலி சொன்னது எனக்கு இங்க வரைக்கும் கேட்கும் சார். ஆனா 75,000 ரூபாய் சொன்னதை நான் 74,999 முடிச்சிருக்கேன் சார். இதே மாதிரி வந்து வர முடியுமா? வர முடியுமா சார்? விசிறிகளுங்க இது வரைக்கும் இந்த பாபுஜி வந்து கம்மியா கொடுத்த கஞ்சப்பையா ஃபுல்லா ரேட்டை கூட்டி விடுது. உங்களுக்கு இவ்வளவு அப்படி ஆகும் எப்படி தெரியலையே? எங்க முகராசி அப்படி சார். உங்க முதல்ல உடனே கம்மியா கொடுக்கணும். ஆமா சார், தாடி பார்த்து மயங்கிட்டாரு நினைக்கிறீங்க பாபுஜி. தாடி கம்மியா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. சரி சார், 74,999 ஃபைனல் ரேட்டு. சரி ஓகே, பில் போட்டுறதா? போட்டுருங்க ஜி. ஓகே தேங்க்யூ. ஓகே சார், இந்த மிஷின்லாம் பத்திரமா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடா இருக்கும், ரொம்ப புது டெக்னாலஜி, கொஞ்சம் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். சார் பாத்துக்கோங்க சார். பாட்டு கூட சொல்லுவீங்க. ஆனா ப்ரொசீஜர் எல்லாம் பக்கம் நான் புரியல சார். எல்லாம் வந்து எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். வரல சொல்லி கொடுக்குறீங்க எல்லாம் சொல்லி செய்யல. ஆனா நான் சொல்லி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, உங்களுக்கு லோடிங் பண்ணி அன்லோடிங் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே ஜி, நான் பார்த்துருவேன். அப்பா இந்த பாருங்களா, அந்த பாபுஜி ஸ்டோர் எவ்வளவு நல்ல ஸ்டோர். நம்ம வீட்டுக்கு வரைக்கிற மாதிரியே நம்ம மிஷின்லாம் வந்துட்டு பரவாயில்ல, நல்லா தான் பண்றாங்க. ஆமா, இதெல்லாமே இந்த மிஷின் எல்லாமே ரொம்ப ஆபத்தான மிஷின் சொன்னாங்க. அது அப்படி சும்மா சொல்லுவாங்கப்பா. நம்ம இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டுன்னு யூஸ் பண்ண வேண்டியதான். நம்மளாம் இப்ப எந்த காலத்துல இருக்கோம்? அப்படி இல்ல, நம்ம ஒரு கடைக்காரங்க சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம கேட்கணும். இப்போ நான் இப்போ வெளியே போறேன், நீ அது வரைக்கும் நான் வர்றது வரைக்கும் இந்த மெஷின் எதுவுமே ஆப்ரேட் பண்ணாம இரு. நம்ம வந்து எதுனாலும் ஆப்ரேட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, நீங்க சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கேன்னா நான் எவ்வளவு குட் பாய் தெரியுமா? மேல குட் பாய் தெரியுமா வந்திருக்கலாம். எங்க அப்பாவுக்கு மட்டும் நான் தெரியும். தெரியுமா? ரொம்ப நல்ல பையன் தெரியும். அதான் உன்னை நம்பி விட்டுட்டு போறேன். நான் வயலுக்கு போயிட்டு வரேன், வந்ததுக்கு அப்புறம் பாருவோம். அப்பா வேற வெளியே கிளம்பிட்டாங்க. நமக்கு வேற நேரம் போக மாட்டேங்குது. கை வேற துருத்துறின்னு வருது.
இந்த மிஷினை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அழகா தான் இருக்கு, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் அடி வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி சும்மா தட்டி பார்ப்போம், என்னதான் ஆயிரம், நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஆளு, இந்த மிஷின்லாம் நம்மள என்னதான் பண்ண போகுது. சரி இந்த மிஷின் கூட ஆன் பண்ணி பார்ப்போம். இது எனக்கு மிக்சிங்கிறாரு, இப்படி காலம் அடிக்கணும், இந்த காலா அந்த காலா, சரி ரெண்டு காலையும் சேர்த்து ஒரு அடி கொடுப்போம். சரி இதுவும் பரவாயில்ல. இந்த மிஷின் வந்து கிரைண்டர் தான் சொன்னாங்க, ஏதோ மாவை போட்டோன்னே இட்லி கிடைச்சிருமா, அப்படி என்னதான் பண்ணுவோம். இதுதான் சுவிட்சிங் சொன்னாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த ரெண்டு மிஷின் அப்படி என்னதான் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துருவோம். இது நல்லா அழகா ரெண்டு கலர்ல டபுள் வேரியன்ட்ல சூப்பரா இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போமே. இதுதான் கடைசி மிஷின். இதை பத்தி ஏதோ சொன்னாங்களே, இது ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான மிஷின் சொன்னாங்க, ஆனா அது பார்த்துதான் யூஸ் பண்ணணும். சரி இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பாட்டு பாடல, பாட்டு வேற பாடுன்னு சொன்னாங்களே, அப்படி என்ன பாட்டு தான் பாடுதுன்னு பார்ப்போம். ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல், சூப்பரா பாடுது. சரி இந்த ஸ்பீட்லாம் நமக்கு காணாது, நம்ம எப்பவுமே டாப் ஸ்பீடு தான். அப்படி என்னதான் பண்ணணும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மிஷின்லாம் டாப் ஸ்பீடு, டாப் ஸ்பீட், என்ன ஸ்பீடு ஏத்துங்க, என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடு, இது காணாது, என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடு. குறு நாடகம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சா? அப்படி சிறப்பாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? சரி ஃபர்ஸ்ட் புத்தகம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நானும் நல்லா இருக்குன்னு. சரி ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு குறு நாடகம் பார்த்தோம் அப்படிதானே, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ஐயோ புரியல. அப்போ சரி ஓகே, நான் கன்க்ளூஷன் நானே சொல்லி முடிச்சிடறேன் சரியா. இப்போ வந்து நம்ம ஒரு குறு நாடகம் பார்த்தோம், அதுல வந்து எப்படி மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வராங்க, அப்பா வந்து பையன் என்ன சொல்லிட்டு போறாரு, நான் வரது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம், கையை காலி வச்சுக்கிட்டு நான் வந்தப்பறம் எல்லாம் வந்து சேர்ந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது பையன் வந்து ஒரு அவசர ஆர்வம் கொள்ளாரு, டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் பண்ணிட்டாரு. அதனால என்னாச்சு, மிஷினை போச்சு, அவனும் போயிட்டான், போய் சேர்ந்துட்டான் அவனுக்கு, அவனுக்கு மொத்தமா போச்சு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, கீழ்ப்படுத்த உள்ள பிள்ளைகளா இருக்கணும் சரியா. பெரியவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் பள்ளி செகண்ட் பள்ளிக்கு சின்ன பிள்ளைங்களா என்ன பண்ணணும், அப்பா அம்மாக்கு கீழ்ப்படுத்தி இருக்கணும். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் சரியா. ரிஷா உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும். அதே மாதிரி எல்லா சின்ன பிள்ளைங்களும் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ எல்லாம் நல்ல